உதயநிதி மீது அதிரடி நடவடிக்கை. டெல்லியிலிருந்து வந்த அவசர உத்தரவு. வரப்போகும் சம்மன். கைது எப்போது? திமுகவில் பத்திக்கொண்ட பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் தோல்வியடைந்து விட்டதை திமுகவினால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்பு 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், ஆட்சி தொடரும் என்றெல்லாம் மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து வந்தார். அதோடு திமுகவினர் எங்களுக்கு வலுவான எதிரியே இல்லை, நாங்கள் ஆட்சி கட்டிலில் இருப்போம் என எக்கச்சக்கமாக பேசி வந்தார்கள். ஆனால் 2 ஆண்டே ஆன புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் திமுகவை வீழ்த்திவிட்டது. இதன் காரணமாகவே கடும் கொந்தளிப்பில் இருக்கும் திமுகவினர் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக சட்டசபையில் கடுமையான மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று திமுக எம்எல்ஏக்கள் மிகப்பெரிய அளவில் ரகளையில் ஈடுபட்டார்கள். தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்கள் என்ன பேசினாலும் அதற்கு எதிர்கருத்து தெரிவித்தவர்கள் தங்களது இருக்கையிலிருந்து எழுந்து அவர்களை அடிப்பது போலவே ஓடி வந்தார்கள். அந்த அளவுக்கு திமுகவினர் சட்டசபையில் தங்களது ரவுடிசத்தை கையில் எடுத்து விட்டார்கள். என்றாலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அடக்கி வாசித்து வருகிறார்கள். இதற்கு எதிராக சபாநாயகர் குரல் கொடுத்தாலும் திமுகவினர் கேட்பதாக இல்லை. அந்த அளவுக்கு ஆபாசமான வார்த்தைகளை பேசியபடி சட்டசபையில் திமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று டெல்லியிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழகத்திற்கு ஒரு உத்தரவு வந்துள்ளது. அது என்ன உத்தரவு என்று கேட்டால், கடந்த 3ஆம் தேதி தஞ்சாவூரில் காவேரியில் தண்ணீர் திறக்காததை கண்டித்து திமுக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நடிகை த்ரிஷா குறித்து ஒரு வார்த்தை விட்டார் உதயநிதி ஸ்டாலின். அவரது பேச்சு அப்போது பெரும் சர்ச்சையானது. அடுத்து தஞ்சை போலீசார் சென்னை வந்து அவரை கைது செய்து அழைத்து சென்றார்கள். அப்போது நடந்த விசாரணையில் பெண்கள் மீது எனக்கு மரியாதை உள்ளது, யாரை பற்றியும் நான் சர்ச்சையாக பேசவில்லை, அதோடு கைது நடவடிக்கைக்கு திமுக அஞ்சாது, எந்த மிரட்டலுக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்றும் கூறியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். இந்த நிலையில் அது குறித்து தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் என்பவர் கடந்த 4ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணையத்தில் உதயநிதி மீது புகார் அளித்திருந்தார். பொதுவெளியில் நடிகை த்ரிஷா குறித்து அவர் பேசியதால் அவர் பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். அதனால் ஒரு பெண்ணை மோசமான முறையில் பேசியதற்கு உதயநிதி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அளித்த புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து தமிழக மகளிர் ஆணையத்திற்கு ஆணை பிறப்பித்துள்ளார்கள். அதனால் இந்த புகார் சம்பந்தமாக இன்னும் சில தினங்களில் உதயநிதி ஸ்டாலினிடம் தமிழக மகளிர் ஆணையம் விசாரணை நடத்த சம்மன் அனுப்புவார்கள் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் திமுகவினர் சட்டசபையில் தேவையில்லாத அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதால் த்ரிஷா விஷயத்தில் உதயநிதியை எப்படியேனும் கைது செய்து கம்பி எண்ண வைத்துவிட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் அதிதீவிரம் காட்டி வருகிறது. அதன் காரணமாகவே அவர் மீது கைது நடவடிக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று தாவேகா சார்பில் தேசிய மகளிர் ஆணையத்திற்கு அழுத்தம் கொடுத்துள்ளார்கள். அதனால் அடுத்து உதயநிதியை விசாரணைக்கு அழைக்கும் போது கடந்த காலங்களில் திமுக பெண்களுக்கு எதிராக செயல்பட்டுள்ள மொத்த புகார்களையும் தூசு தட்டி எடுத்து துரித விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணியினர் தீவிரமாகி வருகிறார்கள். அதன் காரணமாகவே உதயநிதியிடம் விசாரணை நடத்தும் போது பழைய புகார்களையும் சேர்த்து கொடுத்து திமுகவை சேர்ந்த இன்னும் பலரையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. இப்படி ஒரு செய்தி நேற்று வெளியானதை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு திமுகவினர் மத்தியிலும் கடுமையான விவாதங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக உதயநிதியை மகளிர் ஆணையம் விசாரணைக்கு அழைத்ததால் அவரை ஆஜராகவிடக்கூடாது, திமுகவின் பவர் என்ன என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்திவிட வேண்டும் என்றும் அக்கட்சியின் முக்கிய புள்ளிகள் பேசி வருகிறார்கள். அதனால் மகளிர் ஆணையம் அழைப்பு விடுத்தாலும் அத்தனை எளிதில் உதயநிதி ஸ்டாலின் ஆஜராகி விளக்கம் கொடுத்துவிட மாட்டார் என்பதும் தெரிய வந்துள்ளது. கொளத்தூர் தொகுதியில் வி.எஸ். பாபு வெற்றி செல்லாது, நீதிமன்றத்திற்கு ஓடிய மு.க. ஸ்டாலின். நீதிபதி கொடுத்த ஷாக். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இது ஒட்டுமொத்த திமுகவிலும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என்றாலும் இதில் ஏதோ குளறுபடி நடந்திருக்கிறது, நிச்சயம் வெற்றி பெற்றிருப்பார் என்று கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொளத்தூரில் உள்ள சில பூத்களில் உள்ள வாக்கு இயந்திரங்கள் மீது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் ஒரு மனு கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் திமுக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தலைமையில் ஒரு ஆய்வு நடைபெற்றது. திமுகவினர் குறிப்பிட்ட 4 வாக்குச்சாவடிகளில் ஆய்வு நடைபெற்ற பிறகு சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் வெளியிட்ட செய்தியில்
உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆணையின்படி தேர்தல் ஆணையம் மீதமுள்ள வாக்கு இயந்திரங்களை சரிபார்த்து அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, குளறுபடி எதுவும் நடக்கவில்லை என்பது 100% உறுதியாகிவிட்டது என்று கூறியிருந்தார். என்றாலும் திமுக அதை விடுவதாக இல்லை. தொடர்ந்து கொளத்தூரில் குளறுபடி ஏற்பட்டுதான் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று கூறி வந்தவர்கள் நேற்று உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்தார்கள். அதில் கொளத்தூர் தொகுதியில் வாக்கு இயந்திரங்களை சரிபார்த்த போது முறைகேடு நடந்திருப்பது எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதனால் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் VS பாபு வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இந்த வழக்கை உடனடியாக அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி தர்மாதிகாரியிடம் திமுக வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு அவரும் இதுபோன்ற வழக்குகளை எல்லாம் அவசர கதியில் விசாரிக்க முடியாது, அடுத்த வாரம் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று கூறி இந்த மனுவின் விசாரணையை தள்ளி வைத்துவிட்டார். தமிழக அரசின் இலவச சிலிண்டர் அதிர்ச்சியில் தாய்மார்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மகளிருக்கு 2500 உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், விவசாயிகள் கடன் தள்ளுபடி, சிங்கப்பெண் அதிரடிப்படை, ஆண்டிற்கு 3 இலவச சிலிண்டர்கள் என்றெல்லாம் பல வாக்குறுதிகளை வழங்கினார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பொங்கல் முதல் மகளிருக்கு 3 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் அவரது இந்த அறிவிப்புக்கு பிறகு வெளியான ஒரு தகவல் தமிழக தாய்மார்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு முன்பு பொதுவாக குடும்பத்துக்கு 3 சிலிண்டர் இலவசம் என்று அறிவித்தவர்கள் இப்போது ஆண்டுக்கு 2.50 லட்சத்திற்கும் குறைவான வருமானம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த இலவச சிலிண்டர் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த இலவச சிலிண்டர் கிடைக்காது என்பது உறுதியாகியுள்ளது. அதிலும் ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்குமாம். அப்படி சொன்னவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் 1.3 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் என்று அறிவித்துள்ளார்கள். எப்படி திமுக ஆட்சி காலத்தில் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை என்று சொல்லிவிட்டு பின்னர் தகுதி வாய்ந்த மகளிருக்கு என்று குறிப்பிட்டு சிலருக்கு மட்டும் உரிமை தொகை கொடுத்தார்களோ அதே போன்றுதான் இப்போது முதலமைச்சர் விஜயும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதன் காரணமாக ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நடுத்தர வர்க்க தாய்மார்கள் பலத்த ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். அதோடு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை போலவே இப்போதைய முதலமைச்சர் விஜயும் செயல்பாடுகள் வெளிப்படுகிறதே என்று தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். இதன் மூலம் திமுகவும் தாவேகாவும் ஒன்றுதான் என்கிற மனநிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வர தொடங்கிவிட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது.